வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் ஒற்றையாட்சி நோக்கத்தின் கீழ் தமிழ் அரசியலை முடக்குகின்ற செயல் திட்டத்திற்கு தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் துணை போவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரை காணி காங்கேசன்துறையை சேர்ந்த பொதுமக்களுக்கே சொந்தமானது. நாகதீப ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் இந்த அரசாங்கத்துக்கு இன்னமும் 2 பௌர்ணமி தினங்களே உள்ளன என்று சமிந்த விஜயஸ்ரீ சுட்டிக்காட்டு. பதுளை மாவட்டத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் சுமார் 68% நிலச்சரிவு அபாயத்தில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் ஒற்றையாட்சி அரசியல் நோக்கத்தின் கீழ் தமிழ் அரசியலை முடக்குகின்ற செயல் திட்டத்தை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் துணை போகின்றன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கு மேற்கொண்ட 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கொழும்பில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளோடு நடைபெற்ற சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கையில் இன்று கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்திருந்தார். மக்களின் பெயரில் இத்தகைய அநியாயங்கள் தொடரும் வரை இனப்பிரச்சினைக்கு தீர்வு நோக்கி முன்னேற முடியாது என்றும் தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் தொடர்பாக உருவாகியுள்ள முன்னேற்றங்களை இந்த வகை அணுகுமுறைகள் மங்க செய்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் குறித்த சந்திப்பின் போது சில அரசியல் கட்சிகள் ஒற்றையாட்சியினை வலியுறுத்தியதாகவும் இந்த போக்கு தொடர்ந்தால் கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பினை தடுக்க முடியாது என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எச்சரித்துள்ளார். இதேவேளை நீண்ட காலமாக வெற்றிடமாக இருந்த கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு தற்போது சேவையில் உள்ள ராணுவ அதிகாரியான கர்னல் OR ராஜசிங்கவை நியமிக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்வைத்த யோசனை அண்மையில் அரசியலமைப்பு பேரவையில் 5-4 என்ற வாக்கு விகிதத்தில் தோற்கடிக்கப்பட்டது. எனினும் அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களில் அரசியலமைப்பு பேரவையில் சிறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அடங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரனின் இந்த நடவடிக்கை தமக்கு பெரும் ஏமாற்றை அளித்ததாகவும் அதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பாக ஸ்ரீதரன் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்ததன் மூலம் எடுத்த தீர்மானத்தை ஏதேனும் வகையில் திருத்தியமைக்க அவர் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் ஸ்ரீதரனை அரசியலமைப்பு பேரவைக்கு தாமே முன்மொழிந்ததாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் குறித்த தீர்மானத்தை மாற்ற தவறினால் தாம் வழங்கிய ஆதரவை வாபஸ் பெற வேண்டிய நிலைமை உருவாகும் என்றும் எச்சரித்துள்ளார். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையின் காணி காங்கேசன்துறையை சேர்ந்த பொதுமக்களுக்கு சொந்தமானது என்று நாகதீபம் ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமதேரர் தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரை தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் தையிட்டியில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு அருகிலேயே உண்மையான திசவிகாரை அமைந்துள்ளதாகவும் அது நாகதீபம் ரஜமகா விகாரைக்கு உரித்தானதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணி பலவந்தமாக கைப்பற்றப்பட்டு சட்டவிரோதமாக இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் யுத்தம் நடந்த காலத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்து வருவதால் இந்த விடயம் தொடர்பில் தமக்கு நன்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக பெரும்பான்மை மக்கள் குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை எனவும் உரிய ஆய்வுகளோடு சிந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவிகாரையின் தேரருக்கு வடக்கு மாகாண சங்கநாயக தேரர் பதவி வழங்கப்பட்டுள்ளமை இந்த விவகாரத்தை மேலும் தீவிரப்படுத்திக் உள்ளதாகவும் 10 வருடங்களே பௌத்த துறவர வாழ்க்கையில் இருந்த ஒருவருக்கு இவ்வாறான பதவி வழங்கப்படுவது பௌத்த மதத்தின் மரபுகளுக்கு முரணானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகதீபம் ரஜமகா விகாரையில் 53 ஆண்டுகளாக தமிழ் மக்களோடு அமைதியும் நல்லிணக்கமும் பேணிக்கொண்டு வாழ்ந்து வருவதாக கூறிய நவதகல பதுமதேரர் இந்த பகுதி மக்களுக்கு நன்கு தெரிந்த விடயம் என்றும் தெரிவித்தார். அண்மை காலங்களில் வெளிப்புறத்தில் இருந்து வரும் சில தேரர்கள் மக்களுக்கு சொந்தமான காணிகளை பலவந்தமாக கைப்பற்றி விகாரங்களை அமைப்பதாகவும் அதற்கு சில மகாநாயகர்களின் ஆதரவு கிடைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மக்களை அமைதியாக வாழும் சமூகமாகவே தான் பார்க்கின்றேன் என்றும் அவ்வாறு இல்லையெனில் இத்தனை ஆண்டுகள் இந்த பகுதியில் என்னால் வாழ முடியாது என்றும் கூறிய அவர் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்களை கூறி ஏமாற்றும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. எனவே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு இன்னமும் 2 பௌர்ணமி தினங்களே உள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி பிற அரசாங்கங்களை பொய் பிரச்சாரத்தின் மூலம் வீழ்த்தியதாகவும் தற்போது ஜனாதிபதி உட்பட அரசாங்கமே கூறும் பொய்களால் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்தின் பொய்களை நாட்டின் அபிவிருத்தி மந்தமடையவும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையவும் காரணமாகியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதையும் செய்ய இயலாத அரசாங்கம் தங்களது இயலாமையை மறைக்க பொய் கூறி வருவதாகவும்
அதன் விளைவாக இயற்கை அனர்த்தங்களிலும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதே கவலைக்குரிய விடயம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இனியும் பொய் உரைப்பதை விட்டுவிட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசாங்கம் அசோக் ரன்வெல எம்பி மற்றும் ரத்னபுரி மாவட்ட அரசாங்க எம்பி தொடர்பான சம்பவங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் அரசாங்க எம்பிக்களை போலீசார் பாதுகாக்க பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற விடயங்கள் இனி நடைபெறாது என்ற நம்பிக்கையிலேயே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு அதிகாரம் வழங்கியதாகவும் ஆனால் அதைவிட மோசமான நிலைமை தற்போது உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் இனமும் 2 பௌர்ணமி தினங்களே இந்த அரசாங்கத்திற்கு உள்ளன என்று ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்த அவர் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மக்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அணிதிரள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். மேலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் மக்கள் இனமும் முகாம்களில் துன்பம் அனுபவித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையை அரசாங்கம் உணரவில்லை என்றும் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். நிட்வா பேர் அனர்த்தத்திற்கு பின்னர் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிவாரண உதவிகளை பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தாமதமின்றி மற்றும் திறம்பட வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றது. இது தொடர்பாக வெளிநாட்டு மனிதாபிமான நிவாரண உதவிகளை ஒருங்கிணைப்பதற்கான உயர்மட்ட குழுவின் 5வது கூட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்த கூட்டம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவின் அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் போது இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு மனிதாபிமான உதவிகளின் முகாமைத்துவம், ஒருங்கிணைப்பு மற்றும் பயனுள்ள விநியோக முறையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் மாவட்ட செயலாளர்களின் ஊடாக தேவைகள் மதிப்பீடு செய்து பிரதேச செயலாளர் பிரிவுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடைமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் சுமார் 68% நிலச்சரிவு அபாயத்தில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவிக்கின்றது. பாதகமான வானிலை நிலவிய காலகட்டத்தில் பதுளை மாவட்டத்தில் 368 பெரிய அளவிலான நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதாக அந்த அமைப்பின் பதுளை மாவட்ட புவியியலாளர் ஹர்ஷினி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக இதுவரை சுமார் 650 ஆபத்துள்ள வீடுகள் அலகு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் தற்போது 13,000க்கும் அதிகமான கொள்கலன்கள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல்கள் துறைமுக அமைச்சர், பிரதி அமைச்சர், அமைச்சின் செயலாளர், இலங்கை துறைமுக அதிகார சபை தலைவர் மற்றும் சுங்கத்துறையின் பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்டு நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட வாகன நிறுத்துமிடத்தை மேலதிக சுங்க ஆய்வு மையமாக மாற்ற வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டது. அரசு நிறுவனங்களில் அனுமதி தேவைப்படும் கொள்கலன்களை பாரிய ஜாற்றில் நிறுத்தி வைப்பதற்கு முடியும் என்று சுங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் டெலிவரி ஆணை வழங்கலில் ஏற்படும் தாமதங்கள், போக்குவரத்து சங்கங்களுக்கு SMS மூலம் கொள்கலன் இயக்க அறிவிப்புகளை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளிட்ட பல செயல்பாட்டு சிக்கல்கள் குறித்தும் அந்த கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது.